உங்க மைண்ட்ல ஒண்ணு இருந்திருக்கும். உங்களுடைய மைண்ட்ல வந்து ஆராதனைனா என்னடா இருந்துச்சு? நான் சொல்றேன், நான் எனக்கு என்ன ஆராதனைனா நான் என்ன நினைச்சிருந்தேன்னா, அப்படி ஒரு மெலடி சாங், அப்படி கீபோர்ட்ல ஒரு ஸ்ட்ரிங்ஸ் போட்டுட்டு லைட்டா அந்த கிராண்ட் பியானோ லைட்டா 2 தட்டு உள்ள தட்டிட்டு அப்படி உள்ள அப்படி எல்லாரும் சேர்ந்து ஹalleluya, அது நான் நினைச்சிருந்தேன். அவ்வளவுதான் ஆராதனை. ஏன்னா இப்போ நமக்கு வர்ஷிப் நடத்த போறவங்க வந்து அப்படி சொன்னோம்னா அவங்க அதுதான் பண்ணுவாங்க. நான் என் மைண்ட்ல அதுதான் உட்காந்துட்டேன். அதுதான் ஆராதனை நினைச்சிருந்தேன். ஓகே, கான்டெக்ஸ்ட்ல பைபிள்ல ஆராதனைனா என்ன அப்படின்னு இந்த பவுல் சொல்றாங்க. அந்த வசனத்தை திருப்பியும் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய சரீரங்களை, ஓகேவா, நான் வந்து என்னுடைய சொந்த கதை சொல்ல, பரிசுத்த வேதாகமம் ஆராதனை என்றால் என்ன என்று சொல்லுகிறது என்றால், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, இதுதான் நீங்களுடைய கர்த்தருக்கு செய்யற புத்தியுள்ள ஆராதனை. அது என்ன தம்பி, அந்த சரீரத்தை ஜீவ பலி அப்படின்னு என்னது அப்படின்னா என்ன அப்படின்னா, பலின்றதுனா நம்மள போய் தற்கொலை பண்றதோ இல்லாட்டி சிலுவையில ஏசப்பா மாதிரி தன்னை அந்த மாதிரி அது கிடையாது. உண்மையான பலி என்னன்னா, ஒரு மனுஷனுடைய சரீரம் பாவத்திற்கு மறுத்திருக்கிறது தான். ஓகேவா, அவர் சொல்லுவார் அழகான ஒரு வசனம். என்ன வசனம்னா, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். இப்போ நான் இல்ல, எனக்குள்ள கிறிஸ்துவே ஜீவிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பலினா நம்மளுடைய சரீரம் வந்து பாவத்திற்கு 100% மறிச்சிருக்கிறது தான் நம்ம சரீரத்துல நம்ம செய்யற புத்தியுள்ள ஆராதனை. ஓகேவா, இதோட கான்டெக்ஸ்ட் நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா, இது வந்து டைப் இல்லை நமக்கு. ஸோ நீங்க அந்த யாத்திரை எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் இதோட முக்கியமான நோக்கம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஒருவேளை நம்ம இந்த சர்ச்சுக்குள்ள வந்துட்டு நம்ம கை தட்டிட்டு அல்லேலூயா சொல்லிட்டு காணிக்கை போட்டுட்டு பாஸ்டர் ஐயா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஒரு ஆராதனை அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம், நான் கர்த்தரை ஆராதிச்சுட்டு வந்துட்டேன். இல்ல 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 இல்ல, நீங்க சர்ச்சுக்கு வந்திருந்தாலும் என்னதான் வசனத்தை கேட்டாலும் வீட்டுல ஜெபம் பண்ணி இருந்தாலும் உங்களுடைய சரீரம் பாவத்திற்கு மறிக்கவில்லை என்றால் நீங்க சொல்லுகிற ஆராதனை கிடையாது. நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம் அர்த்தம். புரிஞ்சுட்டா உங்களுக்கு?